பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராதனைகள் நல்ல தெய்வமே, இந்த பரிசுத்தமான நாளிலும் உடைய கருத்திற்குள்ளாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு முழு சிந்தனையும் முழு பலத்தையும் முழு நோக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவைகளில் இருந்து உம்மை முழுமையாய் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளுக்குரிய ஆராதனை உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பாடுகிற பாடல்கள், வேத வசனங்கள், தியானங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறாங்க. இன்னும் இந்த நாளிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும் மகிமைப்படும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக ஈசை பாடல் புத்தகத்தில் இருந்து 5வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம்.
அழைப்பு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கிடவும். பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வனே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பெருக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் பொருட்களே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழக்கு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்வேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ஒழுங்காக படியிட்டு நம்முடைய பாவத்தை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்வோம். யாவும் செல்ல வேண்டிய பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையை மிகுந்து இருக்குள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களையே நீர் பாக்கியமுள்ள குற்றங்களாகிய எங்களுக்கு எறிவோம். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயும் பாவத்தினை துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனிய தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த பக்தி உள்ளவருமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இதை செய்தருளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய பேராயருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாளிலே அதிகமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆலயங்கள் சீக்கிரம் திறக்கப்பட உண்மையாக கர்த்தருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்கள் சீக்கிரத்தில் நடைபெறுவதற்காக ஜெபித்துக் கொள்வோம். அது மாத்திரமில்லை, இந்த பெந்தைகோஸ்து நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இந்த தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாகும். எல்லாருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் சீக்கிரத்தில் அது மறைந்து போகும்படியாகும். அது தேவனாலே மன்னிப்பு பெறும்படியாகும். இன்னும் ஒவ்வொரு உள்ளத்திலே ஒவ்வொரு சிறுவர்கள் முதற்கொண்டு வாலிபர்கள் கொண்டு பெரியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படியாக தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு ஜனங்களும் உணரும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்ளும். தேசம் முழுவதுமே சீக்கிரத்திலே ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த நாளிலே காணப்பட்டு வருகிற எல்லா வாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து காத்துக் கொள்வதற்காக ஜெபிப்போம். இந்த காரியத்திற்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தகப்பனே, சூரியன் மத்தியில வாசம் செய்கிற ஜீவனுள்ள நல் தகப்பனே, அப்பா ராஜாவின் காலநிலையில் கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கும் ராஜா. தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் ராஜாவே கண்ணிமணி போல பாதுகாத்து வந்து தகப்பனே அப்பா ராஜா இந்த சமூகத்தில ராஜா துதிக்கும்படி போற்றும்படி ராஜா நீர் எனக்கு தெரிந்ததற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கும் ராஜாவே. அப்பா ராஜா இந்த நாளிலும் ராஜா தகப்பனே அப்பா ராஜா இந்த உலகத்துக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கும் ராஜா. தகப்பனே அப்பா ராஜா இந்த உலகத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிற வாழை நோய்க்காகவும் ராஜா கொள்ளை நோய்க்காகவும் அந்த பிசாசின் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் ராஜாவே. அப்பா ராஜாவே தகப்பனே அப்பா ராஜா இந்த நாளிலே ராஜா தகப்பனே அதுக்கு ஒரு முடிவு தருவார். தகப்பனே நம்ம சமூகத்திலே ராஜா மன்றாடினோம் தகப்பனே. அப்பா ராஜாவே தகப்பனே இந்த உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிற ராஜா அந்த கொள்ளை நோய் தகப்பனே இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ராஜா அது நீக்க போடும் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனே இந்த உலகம் முழுவதும் தகப்பனே அப்பா ராஜா மனம் திரும்பி வாழ்ந்து தகப்பனே உலகத்தை திரும்பி கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே அப்பா ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜாவை தகப்பனே அப்பா ராஜா ரட்சிக்கப்படுவோம். ஆமென். நீரே உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும் தகப்பனை துதிக்கவும் தகப்பனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ராஜா தகப்பனை எல்லா பிள்ளைகளும் ராஜா முடித்து திரும்பி கொள்ளவும் நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனே இந்த தேசத்தில் ஆளுகிற ஒவ்வொரு தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா ராஜா அநேக தேசங்கள் காட்டிலும் தகப்பனே இந்த தேசத்திலே ராஜா குறைவான வாதியை தந்ததுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ராஜாவே. அப்பா ராஜா இந்த தேசத்திலே ராஜா நீ வைத்திருக்கிற கிருபையும் தகப்பனை கருணைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ராஜா. தகப்பனை அப்பா இந்த ஏழைப்பட்ட தேசத்தின் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ராஜாவே. இந்த நாளிலே ராஜா தகப்பனை கொள்ளை நோயினாலும் தகப்பனை வாதியினாலும் வெட்டிக்கினாலும் தகப்பனே அப்பா ராஜா வருகிற அந்த வியாதி எல்லாம் தகப்பனை பாவங்கள் எல்லாம் தகப்பனை போடுங்க ராஜாவே. தகப்பனை இந்த தேசத்திலே ராஜா தகப்பனை அப்பா ராஜா இதோ ராஜா விக்கிரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா வாழும் தகப்பனை அப்பா ராஜா இந்த நாளிலே ராஜா ஒரு அதிசயத்தை பார்க்கும் தகப்பனை உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா அந்த நாளிலே ராஜா பெந்தை கோஸ்தின நாளை தகப்பனே தகப்பனை அப்பா ஊற்றப்பட்ட ஒவ்வொரு அக்கினி மீதும் தகப்பனை இந்த நாளிலே ராஜா ஒவ்வொரு மீது ராஜாவே தகப்பனை நீர் தொட்டு ஒவ்வொரு பிள்ளை மீது ராஜா பிரசன்னத்தையும் அக்கினை தகப்பனை நீர் ஊற்றுமாறு ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா ராஜாவே இந்த நாளிலே ஒரு விடுதலை காண நீங்க உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனை மூடப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆலயங்கள் ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்திலே ராஜா அது சீக்கிரத்தில் திறக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. அதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனை கண்ணீரையும் தகப்பனை எதிர்பார்க்க ராஜா நீர் அறிவி ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா தகப்பனை எல்லா துக்கங்களும் கண்ணீர்களும் போராட்டங்களும் தகப்பனை இன்றோடு தகப்பனை நீக்கி போட ராஜா நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா அநேக பிள்ளைகள் எடுத்து நீ பயன்படுத்துங்க ராஜா. தகப்பனை அப்பா ராஜா அநேக ஆலயங்கள் தகப்பனை திறக்கப்படும் நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா உண்மையான போதகர்கள் ராஜா தகப்பனை அப்பா உமக்காகவே மட்டுமே போதிக்கவும் தகப்பனை அப்பா ராஜா அந்த நாவிலிருந்து ராஜா தகப்பனை நீர் பேச நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளையை நீ தொடுங்க ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா இந்த நாளிலே ராஜா ஒரு அதிசயத்தை தகப்பனை நீ காண பண்ணுங்க ராஜாவே. இன்னும் ராஜா தகப்பனை இருக்கிற ஒவ்வொரு போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா போதிக்கிற ஒவ்வொரு போதற்கும் தகப்பனை உங்களுடைய கரத்தில ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனை நீரன் போதற்கு மத்தியிலிருந்து பேசுமாறு ஜெபிக்கிறோம் ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா இன்னும் ராஜா பேராயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. தகப்பனை அப்பா தேவையான பலத்தையும் தகப்பனை ஞானத்தையும் தகப்பனை நீ தந்தருங்க ராஜா. தகப்பனை இன்னும் ராஜா உங்கள் ஊழியத்தில ராஜா சிறந்து வரும் தகப்பனை உதவி செய்யுங்க ராஜாவே. தகப்பனை அப்பா ராஜா இந்த நாளிலே ராஜா தகப்பனை நடத்திருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ராஜா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனை அப்பா ராஜா இந்த சோசியல் மீடியால தகப்பனை அப்பா நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ராஜாவே தகப்பனை அப்பா ராஜா கூடி சீக்கிரத்தில் ஆலயத்துக்கு சென்று நாங்கள் துதிப்போம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு தகப்பனே அப்பா ராஜா நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. தகப்பனை அப்பா நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தகப்பனை வீணாய் போகாதபடி ராஜா செய்யுங்க ராஜாவே. நீர் தான் எங்கள் மத்தியிலிருந்து தகப்பனை நீர் தகப்பனை போகையிலும் வருகையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. இந்த நாளை ஆராதனை ராஜா நாங்கள் கேட்கிற வார்த்தையும் பாடுகிற பாடல்களும் வாசிக்கிற வாசகங்களும் ராஜாவே எல்லாவற்றும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இப்பொழுது நாம் முதலாம் வேத பாடம் படிப்பதை கேட்போம். முதலாம் வேத பாடமாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 9 to 18 வரை. The book of Ecclesiastes chapter 3 verses commencing from 9 to 18. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 9 to 18 வரை. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 18 முடிய. ಪ್ರಸಂಗಿ 3ರ ಅಧಿಕಾರ ವಚನಗಳು 9 ತೊಡಗಿ 18 ಮುಂದೆ. ದುಡಿಯುವವನಿಗೆ ಅವನ ಪ್ರಯಾಸದಿಂದ ಲಾಭವೇನು? ನರಜನ್ಮದವರ
ಕರ್ತವ್ಯವೆಂದು ದೇವರು ನೇಮಿಸುವ ಪ್ರಯಾಸವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಒಂದೊಂದು ವಸ್ತುವನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾನೆ. ಇದಲ್ಲದೆ ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನಂತ ಕಾಲದ ಯೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆದರೂ ದೇವರು ಆದ್ಯಂತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಗ್ರಹಿಸಲಾರದಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯರು ತಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತ ಇನ್ನೇನು ಅವರಿಗೆ ಮೇಲಿಲ್ಲವೆಂದು ನಾನು ಗ್ರಹಿಸಿದ್ದೇನೆ. ಇದಲ್ಲದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತನ್ನ ನಾನಾ ಪ್ರಯಾಸಗಳಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ದೇವರ ಅನುಗ್ರಹವೇ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ದೇವರ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ನಿತ್ಯವೆಂದು ಬಲ್ಲೆನು, ಅದಕ್ಕೆ ಯಾವುದನ್ನು ಸೇರಿಸಲಾರೆವು, ಆದ್ದರಿಂದ ಯಾವುದನ್ನು ತೆಗೆಯಲಾರೆವು. ದೇವರ ಈ ನಿಯಮಕ್ಕೆ ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದೇ ಕಾರಣವು. ಈಗಿನದು ಹಿಂದೆ ಇತ್ತು, ಮುಂದಿನದು ಈಗಲೂ ಇದೆ, ಕಳೆದದನ್ನು ದೇವರು ತಿರುಗಿ ಬರಮಾಡುವನು. ಇದಲ್ಲದೆ ನಾನು ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿಯೂ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿಯೂ ಅಧರ್ಮವಿದೆ ಎಂದು ನೋಡಿದೆನು. ಆಗ ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೇವರು ಧರ್ಮಿಗಳಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವನು, ಆತನ ನ್ಯಾಯಕ್ರಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ತಕ್ಕ ಸಮಯ ಉಂಟಲ್ಲವೇ ಅಂದುಕೊಂಡನು. ಮತ್ತೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೀಗೆ ಯೋಚಿಸಿದನು, ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೂ ಮನುಷ್ಯರು ಪಶುಪ್ರಾಯರಾಗಿದ್ದೇವೆಂದು ನಾವೇ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಆಸ್ಪದವಾದಂತೆ ಇದು ನರಜನ್ಮದವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆಯಿತಲ್ಲವೇ. ಪಡಿಕೆ ತೆರೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ವೇದ ಪಾಠ ಪಡಿತಾ ಇಚ್ಛಿದೇವನು ನಮಗೆ நாம் எழுந்து நின்று சங்கீதம் படிப்போம். முறை முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 131வது சங்கீதம். Psalms 131. For the responsive reading, Psalms 131. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். வசனம் 1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. யாவரும் சேர்ந்து படிப்போம். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தினார். பரமண்டலருக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடன் வாசலித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இப்பொழுது இரண்டாம் வேத பாடம் படிப்பதை கேட்போம். இரண்டாம் வேத பாடமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வரை. The letters to Galatians chapter 6 verses commencing from 1 to 10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வரை. படிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் கலாத்தியம் 6ஆம் அதிகாரம் 1-10 வரை. Galatians chapter 6 verses 1-10. My brother, if someone is caught in any kind of wrongdoing, those who are your work spiritual should set in right. But you must do it in a gentle way and keep on high on yourself, so that you will not be tempted to help to carry on another burdens, and in this way you will obey the law of Christ. If someone thinks he is somebody when really he is nobody, he is only deceiving himself. Each one should judge his own conduct. If it is good, then he can be proud of what he himself has done, without having to compare it with what someone else has done. For everyone has to carry his own load. The man who is being tough and Christian message should share all the good things
he has with his teacher. Do not deceive yourself. No one makes a fool of God. A person will reap exactly what he sows. If he sows in what is field of natural desires, from it he will gather the harvest of death. If he sows in the field of spirit from the Spirit, he will gather the harvest and eternal life. So let us not become tired and doing good, for if we do not give up, the time will come when he will reap the harvest. So then, often we have to change. We have to chance. We should be do good to everyone, and exceptionally to those who belongs to our family in the faith. Basket when you நாம் எழுந்து நின்று சுவிசேஷ பாடம் படிப்பதை கேட்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 21 31 வரை. For the gospel reading, Luke, the gospel according to Luke chapter 6 verses commencing from 21 to 31. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனம் 21 31 வரை. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அழிந்து தீர்ந்தது. திருப்தியுள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். சுவிசேஷ பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இப்பொழுதும் ஜெப நிலையிலே இருப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்காகவும், கர்த்தருடைய வார்த்தை தேவ பிரசன்னத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவதற்காக நாம் அவருடைய சந்நிதியிலே நிற்போம். இப்பொழுது கர்த்தரை சிறிது நேரம் நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே, குறிப்பாக பெந்தகோஸ்தே திருநாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நல்ல தருணத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால முடிந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று நாம் ஒரு சில நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த தருணம் விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 50வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய பெந்தகோஸ்தே திருநாள், பெந்தகோஸ்தே என்று சொல்லப்படக்கூடிய இந்த
நாளில ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நாம் ஒரு சில நிமிடம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மால் முடிந்தவர்களுக்கு நம்முடைய முழு பலத்தோடு கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொது பாதுகாப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நம் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வேளையில நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் நம்ம யாவரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அவர் கொடுக்க இருக்கிற மகிமையை பெற்றுக்கொள்ள இந்த வேளையில நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இருந்த இடத்திலிருந்து நாம் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடினால, எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறபடினால இந்த வேளையில உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க கூடாதபடி, உம்மை உயர்த்த கூடாதபடி, உம்மை போற்ற கூடாதபடி, உம்மை பாடக்கூடாதபடி எங்களுடைய பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னார். எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி, எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்க ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஐயா. பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையில வேதம் விதமாக நமக்கு சொல்லுகிறது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது, பெந்தெகோஸ்தே நாள் வரும் பொழுது எல்லோரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறதை போல இதோ இந்த வேளையில இந்த தருணத்தில் நம்முடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசேஷித்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதுனால ஆண்டவரை புரிந்து கொள்ள, ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஐயா. இயேசுவே நீர் ராஜாதி ராஜா ஐயா. இயேசுவே நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் வாக்கு கடங்காதவர். நீர் சொல்லுகிறது எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. இதோ இந்த வேளையில இந்த பரிசுத்தமான ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும்படியான ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதற்காக உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் உயர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த வேளையில அப்பா நீர் ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய், இன்று எங்களின் தேவனாய் இருந்து எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கு உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு மகிமை ஐயா. உமக்கு மகிமை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, எப்பொழுதும் எங்களோட இருக்கிறவரே, இந்த வேளையில என் ஜனங்கள், என் கூட்டத்தார், உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நீ அவர்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும் சகோதரனே. உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக இந்த வேளையில நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தொட்டு, எங்களை நீர் தொட்டு உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பக்கூடியவர், அவருடைய மகிமையினால நிரப்பக்கூடியவர். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேளையில சிறு கூட்டமாக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு சிலராக நாம் இருக்கிற இடத்துல நாம் கூடி இருக்கிற இந்த தருணம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமையை உணர பார்க்க ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறதுனால தேவ பிள்ளைகளே, நம் அனைவரும் இணைந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல் ஊற்றிடுமே உம் வல்லமையே என்ற பாடலின் வழியாக ஆண்டவரை இன்னும் போற்ற, இன்னும் மகிமைப்படுத்த நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறதுனால நம்முடைய ஆண்டவர் மிக சிறந்தவர். அவர் நமக்கு அவருடைய மகிமையை கொடுத்து, அவருடைய வல்லமையை கொடுத்து, வளமுள்ள வாழ்க்கையை கொடுத்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறதுனால இந்த வேளையில ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால நாங்கள் நிரப்பப்பட வேண்டுமையா, உங்களுடைய மகிமையினால நாங்கள் நிரப்பப்பட வேண்டுமையா என்று சொல்லி ஆண்டவரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து, இதற்கு நலவல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் பெரியவராக இருக்கிறதுனால என்
என் பரிசுத்தர் பெரியவர், என் பரிசுத்தர் உயர்ந்தவர், என் பரிசுத்தர் சிறந்தவர், என் பரிசுத்தர் நல்லவர், என் பரிசுத்தர் வல்லவர், என் பரிசுத்தர் எப்பொழுதுமே வாக்கு மாறாதவர். இப்பொழுதும் இந்த வழியிலே முடிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இதற்கான நமக்கு தெரிந்திருக்கிறதினால் நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க பாட முடியாது. எஸ் தருவனே உமக்கு மாத்திரமே இந்த வேளையில மகிழ்ப்படுத்தும்படியா உண்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கும்படியா உண்மை மட்டுமே உயர்த்தும்படியான அவருடைய மகிமையினால இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறதினால இந்த தருணம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே பிள்ளைகளை கூட்டத்தாரை
வாழ்க்கையில இப்பொழுது உங்களுடைய மகிமையை கொடுத்தவர்களாக, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது உங்களுடைய வல்லமையை கொடுத்தவர்களாக, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்ந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா மகிமையும் நீ தந்தருள வேண்டும்படியா உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களை உயர்த்துகிறோம். நீ வல்லமை உடையவராய், அபிஷேகிக்கிறவராய், எங்களை அனுபவிக்கிறவராய், எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறவராய் இருக்கிறதுனால இதோ இந்த வேளையில எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே உம்மை உயர்த்த, உம்மை மகிழ்ச்சிப்படுத்த, உமக்காக வாழ இந்த நேரத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால 5 மாதங்களாக உங்களுடைய மகிமையான கரம் கொண்டு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீயா. இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய மகிமைக்காக நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இதுவரையிலே நடத்தினதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவர் பல பாடுகள் மத்தியிலே நம்மை கடக்க உதவி செய்தாரே, பல பிரச்சனைகள் மத்தியிலே கடக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரே, அதையெல்லாம் மறந்து போகாதபடி இந்த வேளையிலே 5 மாதங்களாக எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எத்தனை அழுகை, எத்தனை துன்பம் கடந்து வந்திருக்கிற இந்த வேளையில 5வது மாதத்தினுடைய கடைசி நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வேலைகளிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது கூட கைவிடாதவராய் இருந்தீரே, கைவிடாதவராய் இருந்தீரே, கைவிடாதவராய் இருந்தீரே. எங்களை கண்ணோக்கினீரே, எங்களை சுமந்தீரே, எங்களை தாங்கினீரே. இதோ இந்த வேளையில என் ஜனங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நீர் கூடவே இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கைவிடாத காத்த என் அன்பு தெய்வமே, என்னுடைய கரத்துக்குள்ளாக என்னை வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நிழலினால எங்களை மூடி வந்தீரே, இனியும் நீர் மூட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து விட்டது. இந்த இந்தியா வளர்ச்சி அடைவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் கடக்கும் என்று சொல்லி பொருளாதார ரீதியாக அநேக அனுபவசாலிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரோடு கூட இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் குறைவில்லாமல் காக்கிறவராய் இருக்கிறதுனால இதோ இந்த வேளையில இன்னும் ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்முடைய பாதுகாப்போடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்முடைய மகிமையில நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அப்பா, எங்களுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில இந்த சரணத்தின் கூட எங்கள் மத்தியில இருக்கிறபடினால, எங்கள் மத்தியில நீ இருக்கிறபடினால ஒரு விஷயம் கூட ஆண்டோடத்துல நம்ம எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்போமா, எல்லா காரியம் ஆண்டோடத்துல தெரியப்படுத்துவோமா. இது ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நாம் கேட்கப்படுகிற ஒரு தருணம். ஆண்டவர் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும், ஆண்டவர் மட்டுமே நமக்கு செய்ய முடியும். என்னுடைய முதலாளி பார்த்துக் கொள்ளுவார், என்னுடைய தலைவர் பார்த்துக் கொள்ளுவார், என்னுடைய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், எங்களுடைய தலைவர் பார்த்துக் கொள்ளுவார், என் அதிகாரி பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒருவேளை அவர்களையே நம்பி இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் கைவிடுவதில்லை. அவராலே யாரும் ஏமாற்றப்பட முடியாது. ஏதோ இந்த வேளையிலே ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் ஐயா, இயேசுவே நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம். நீங்க மட்டுமே எனக்கு உதவி, நீங்க மட்டுமே எங்களுக்கு ஆதரவு. இந்த வேளையில இந்த பரிசுத்தமான பெந்தகோஸ்தே திருநாளிலே ஒரு சிறு கூட்டமாக, குடும்பமாக, ஒரு சிலராக ஒன்று கூடி ஆண்டவரிடத்துல கேட்கின்ற காரியத்தை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏனென்று சொன்னார் அவர் வாக்கு மாறாதவர். அவரிடத்துல கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு செவி சாய்ப்பார். ஏனென்று சொன்னார் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுது பேசும், எப்பொழுது கேட்பார்கள் என்று சொல்லி அவர் நமக்காகவே அவருடைய செவியை சாய்த்து வைத்திருக்கிறதுனால ஞான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறவர்களே, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கலாம், இன்றைக்கு இந்த வேளையில உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு அது செய்து முடிக்கும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நன்றி.
விசுவாசிக்கிறேன். ஏசப்பா தேவச்சனமே, விசுவாசத்தை கொண்டிருக்கிற, நம்பிக்கை கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேளையில் நன்றி ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நின்று கொண்டிருக்க வேண்டும். கண்களிலும் அந்த இடத்துல ஒரே ஒரு காரியம், உங்களுடைய காரியம், உங்களுடைய தனிப்பட்ட காரியம், உங்களுடைய பர்சனலான விஷயம் எது வேணாலும் இருக்கும். அது ஒருவேளை உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன் உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய தலைவர், உங்களுடைய பாஸ், உங்களுடைய எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிந்த காரியம் அவரிடத்திலே தெரியப்படும், அவரிடத்திலே சொல்லும். அவர் மட்டும்தான் செவி கொடுத்து கேட்பார். நம்ம பிரச்சனை ஒருத்தட்ட சொன்னா, எனக்கும் பிரச்சனை இருக்குது போ, ஊர்ல உலகத்தில் இல்லாத பிரச்சனையா உனக்கு வந்தது என்று சொல்லி நம்மை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனா நம்ம பிரச்சனை, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது அதை அவர் தீர்த்து வைக்கிறார், அதை அவர் சரி செய்கிறார், நம்முடைய அழுகையை மாற்றுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவரிடத்திலே ஒப்புக்கொடு, அவரிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்க, என் வேலை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்க, என்னுடைய எண்ணத்தை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்க, என்னுடைய சிந்தை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்க, என் இருதயத்தை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்க, என்னையே இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை எவ்விதமாய் பயன்படுத்த வேண்டுமோ, எனக்கு எவ்விதமாய் செய்ய வேண்டுமோ அதை நீ செய்யோ. அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்காக எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரத்திலே அர்ப்பணிப்போடு, ஆண்டவரத்திலே ஒப்புக் கொடுக்கிற அந்த உணர்வோடு இருக்கிற தேவச்சனம் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஒவ்வொருடைய புலம்பல்களையும் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார், உங்களுடைய ஒவ்வொருவருடைய எல்லா விதமான மன வருத்தங்களை, மன போராட்டங்களை நம்முடைய பரிசுத்தர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பரிசுத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை கேட்டு அப்படியே விடுகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றக்கூடியவர் உங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறதுனால, என் ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை கேட்டார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை அவரை இறங்கி வந்தார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் ஆண்டவருடைய காரியத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. வேதம் விதமாய் நமக்கு சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் எப்படி படிக்க போகிறேன், எப்படி நான் பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன், எப்படி வேலை செய்ய போகிறேன், எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி இந்த திருச்சபையை நடத்த போகிறேன், எப்படி இந்த சமுதாயத்திலே வாழ போகிறேன் என்ற ஒரு கேள்விக்குறி. ஆபத்துகளும் விபத்துகளும் நெருங்கி கொண்டிருக்கிறது, எப்படி வாழ போகிறோம்? எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் ஆண்டவர் மட்டுமே நமக்கு இறங்கி வந்து நமக்கு பதில் கொடுக்கிறோம், நம்மை நடத்துகிறவர். இந்த வேலையில் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடல் ஒரு சில சரணங்களை பாடி இந்த வேளையில் ஆண்டவருடைய கரத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, இன்னும் ஒரு விஷயம், நம்முடைய எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்தும் பொழுது அவருடைய ஆவியை உணர்ந்தவர்களாக நமக்கு தெரிந்த இந்த பாடல் வழியாக எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியில நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீர், எங்கள் மத்தியில நீர் இருந்து எங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறீர், எங்கள் மத்தியில நீர் வாழும் என்று சொல்லி அவரை அழைப்போமா? அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். நாம் இன்னும் சேர்ந்து அழைக்கும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய ஆவியை நாம் உணர முடியும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலின் வழியாக தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் எப்பொழுதுமே நமக்காகவே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். எங்களுக்காகவே எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர்.
வர வேண்டும் என்று சொல்லி ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழைக்கிறோம். நன்றி ராஜா. நீர் வந்து எங்களை தேற்றுகிறீர், ஆமென். எங்களை பலப்படுத்துகிறீர், நன்றி ராஜா. எங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் இல்லாமல் எங்களாலே வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாப்பா ராஜா. எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ அப்பொழுது மாற்றம் இல்லாதபடி எப்பொழுதுமே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பயணிக்கிறவராக இருக்கிறால் இந்த வேளையில எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பக்தனை தேற்றிட வந்தீரே, இதோ இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று ஆண்டவரே எங்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறோமே, நீர் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறீரே. அநேக வேளைகளில் எங்களை தேற்றுவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, எங்களை அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத போது என் ஆண்டவன் நீர் இறங்கி வந்து எங்களை தேற்றினீரே. அநேக ஆசைகளோடு வாழ்கின்ற பொழுது எங்களுடைய ஆசையை நிறைவேற்றாத நிலைமையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசையை நீர் கூடவே இருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீரே. இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறோம், எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. உணர்வுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிறீர். நீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, எதையும் சாதித்து விட முடியாது. உலகத்தை கலக்குவதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய அறிவுரை மட்டுமே எங்களுக்கு ஜெயமாய் மாறும். அந்த ஜெயத்தை நீர் மட்டுமே கொடுக்க முடியும். நன்றி நன்றி ராஜா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நீர் மட்டுமே, உம்மை மட்டும்தான் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் தகவலே. நீர் மட்டுமே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. ஜெயத்தை பெற்ற நாங்கள் உம்முடைய ஜெயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்ப்பணிக்கிற தொடர்ந்து மகிமையிலே எங்களை நிரப்பி தொடர்ந்து பிரசனத்திலே எங்களை நிறைக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். இறக்கும் நிர்ணயங்கள் பரிசுத்தமும் நல்ல ஆண்டவர். இந்த வேளையில் எங்களுடைய ஜனங்களுடைய வேண்டுதலையும், ஜனங்கள் துதித்ததையும், ஜனங்கள் நன்றி செலுத்தினதையும், தன்னை அர்ப்பணித்ததையும் நீர் அறிகிறவராக இருக்கிறார். இன்னுமாய் கூட தகவல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் ஏராளமாக இருக்கிறது. இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய நில பிரச்சனை, என்னுடைய வீட்டு பிரச்சனை, என்னுடைய சொந்த பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, இப்படி ஏராளமாய் தன்னுடைய மனதுக்குள்ளாக தன்னுடைய பிள்ளைகள் போட்டு வதட்டி கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த தரும். நீரே எங்களை தைரியப்படுத்த முடியும். நாங்கள் உண்மையிலே திடப்படுகிற பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த வேலையை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீ வா, எங்கள் நடக்கும் நம் மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த இடத்திலிருந்து ஒரு விசேஷத்து நாள் என்னன்னா நம்ம சர்ச்சில் இருந்தா கேக் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஒரு பாடல் இருக்கா? நாங்களே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடல் பாட கேட்போம். அதை தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். இது விசேஷத்தை தருணம்.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அழகா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா, எல்லாரும் அழகா இருக்கீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை. இன்னைக்கு தான் நாங்க அழகா இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பவுமே அழகுதான், கொஞ்சம் ஸ்பெஷலா அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே இந்த வேலையில ஒரு விசேஷத்தை நம்முடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலில் அவருடைய மகிமையை உணர்கின்ற அல்லது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற இந்த பெந்தகோஸ்தே திருநாளாக இன்று உலகம் முழுவதும் ஒருவேளை எங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம், அது நடக்க போகிறதோ அங்கெல்லாம் இந்த நாளை விசேஷமாக அது அனுசரித்துக் கொண்டு இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட நம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படுறோம். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும். குறிப்பாக இந்த நாளில பிரசங்கி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நாம் தலையை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இருக்கும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தை கேட்பதற்காக, உடைய வார்த்தை தியானிப்பதற்காக, உடைய வார்த்தை பேசுவதற்காக உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறது. இதோ பேசுவது நான் அல்ல, என்னுள் மரத்து நீர் வலிப்பு கேட்கிற உடைய பிள்ளைகளை தைரியமடைய செய்யும். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கிற மகிமை ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நான் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதுல முதல்ல நம்ம படிக்கும் பொழுது எல்லா காரியமும் சொல்லப்படுறது நம்ம பார்க்கலாம். அது நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதிலிருந்து துவங்கி இருக்கிறதுல நம்ம முதலாவது வேத பாடமாக நாம் 9வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க முடிந்தது. ஆனா முதல் பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், இப்ப தைப்பதற்கு, கிழிப்பதற்கு, இப்படி எல்லாத்திற்குமே ஒரு காலம் இருக்கிறது என்பதை இந்த பிரசங்கில நாம் அறிந்திருக்க முடியும். எவ்விதமாக மனிதர் எவ்விதமாக இருந்திருக்கிறார், ஆண்டவர் எவ்விதமாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த பிரசங்கி சொல்லு ஞானி சொலமோன் ஞானி அவர்கள் இதன் வழியாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேளையில நாம் பிரசங்கி 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதுல நமக்கு எந்த டவுட்டுமே வராது. எல்லாமே ஒவ்வொன்றும் அதனுடைய சரியான ஒரு காலகட்டங்களில் நடக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறது நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு தெரியும். ஒவ்வொன்றும் அழுவதற்கு, சிரிப்பதற்கு, எல்லாமே ஒரு பகுதி, ஒன்னொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பது. அதனால்தான் இங்க 11வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அதனதின் காலத்தை நேர்த்தியாக ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பது நம்ம இந்த 11வது சகலத்தையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பது இந்த 11வது வசனத்தில் நாம் படிக்க முடியும். அதே விதமாக அதனுடைய பின்பகுதியில இன்னொரு காரியத்தையும் நாம் படிக்கின்ற பொழுது தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறதை யார் கண்டுபிடிக்க முடியாதான்? மனுஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த உலகத்துல என்ன நடக்குது, இந்த ஊர்ல என்ன நடக்குது, நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சில காரியங்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனுஷன் கிடையாது, வேற ஆளு. அநேக காரியங்கள் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கலாம் தான் நம்ம மனுஷன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்து வருகிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறார். விதமாக தேவ மனிதனாக இருக்கிற ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையுமே செய்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் நடத்துகிறவராக இருக்கிறார் என்பது சொல்ற. மனிதர்களாக நீங்களும் நானும் எவ்விதமாக வாழ வேண்டும் அல்லது எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பது ஒரு அனுபவசாலி தேவ மனிதனாக வாழ்ந்த இந்த மனிதன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் பார்க்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்க மனுஷன் செய்யறது பார்க்க மனுஷனை பத்தி புரிஞ்சுக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கவே முடியலையே, மனுஷன் பார்த்து சொல்றோம், புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க ஆண்டவர் செய்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறது எதனால நடக்குது, நிறைய கேள்வி நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் காக்கா வருது, ஒரு பக்கம்
வெட்டுக்கிளி வருது, ஒரு பக்கம் புயல் அடிக்குது, ஒரு பக்கம் மழை அடிக்குது, ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் ஊர்ல வண்டியே இல்லை, இப்படி எதுவுமே சபை நடக்கல, எல்லாமே எப்படியும் நடக்குது. ஆனா ஏதோ நடக்குது. ஆனா ஏன்னு தெரியல. ஒருத்தர் கேட்டா அரசியல்ன்றாங்க, ஒருத்தர் கேட்டா அது அப்படித்தான்றாங்க, ஒருத்தர் கேட்டா இது பாவம்ன்றாங்க, ஒருத்தர் கேட்டா இது யாராருக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையானது பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வேலையில இந்த தருணத்தில் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம 12வது வசனத்தை அப்படியே கீழே இறங்கி வருவோம். இங்கே அந்த மட்டும் செய்த ஒரு கிரியை மனுஷன் கண்டுபிடியான். 12வது வசனத்தை நம்ம படிக்கலாம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். போதும். இங்க ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். பார்த்திருக்கிற ஆண்டவரை பற்றி புரிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்விலும் அல்லது சில காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயத்தை இந்த 12வது வசனத்துல என்ன நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் மறுபடியும் படிக்கலாம். அழகா நமக்கு புரியுது, படிக்கலாம். மறுபடியும் 12வது வசனம், மகிழ்ச்சியா இருப்பது போதுமா? இந்த வேலையில இந்த நாட்களிலே குறிப்பா ஆண்டவருடைய காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த குறிப்பா எல்லாரும் சொல்றோம் இறுதி கட்டத்துல வந்துட்டோம், இது 2வது வருகை, இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றோம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, இந்த பிரசங்கின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை விதமாக மகிழ்ச்சியா இருப்பது. அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த மனிதர்களாக பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அல்லது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட நம்ம இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். எதை செய்யணும், எப்படி வாழணும், நான் நலமானதை செய்யணும் அல்லது நலமாக வாழணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதுதான் இந்த வேத பகுதியோடு கூட ஒரு தலைப்போடு கூட உங்களிடத்துல ஞாபகப்படுத்துகிற ஒரு காரணம். மனிதர் தான், ஆண்டுடைய பிள்ளைகள் தான், தேவனை நம்பிக்கொண்டிருக்கோம் தான், நாம சிறப்பானதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? We can do the better things. சிறப்பானங்களை செய்யுங்கள். அப்ப என்ன நான் செய்ய முடியும், எதை நான் செய்ய முடியும், எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், நேர்த்தியார் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அந்த 12வது வசனத்துல கீழே வரும்பொழுது நம்ம சிறப்பானதை செய்வதற்கோ அல்லது சிறப்பாக வாழ்வதற்கோ ஒரு காரியம் தான். என்னன்னா மகிழுங்கள் அல்லது மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ந்திருங்கள் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி, என்னையா எப்படியா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உண்மையா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம், எப்படி நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சிறப்பானது எதுவே மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? மகிழுங்கள், ஜாய் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், மகிழுங்கள். இப்படி பல வார்த்தைகள் நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும். இந்த பாடுகள் பிரச்சனைகள் வர காலகட்டங்கள்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். எக்ஸாம்பிள் ஃபெயிலா இருந்தா தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு 2 நாள் இருக்கும், இப்போ தோடுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பழையபடி வந்துடும். அதெல்லாம் சும்மா நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சிறப்பானதை வெளியே காட்டுகின்ற பிள்ளைகளாக நாம் மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியா தான் இங்க நமக்கு தெரிந்திருக்கிற வேத பகுதியில நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. நாம் மகிழ்வதற்கு சில காரியங்கள் உண்டு. நான் ஏன் மகிழணும், நான் மகிழ்ச்சியோட கூட இருக்கணும் என்பதை ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த மகிழ்ச்சி, மகிழுங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற வார்த்தையை சொல்லுகிற போது இந்த வசனத்தை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை 8ஆம் அதிகாரம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உங்களுடைய பலன். நாம் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்குள்ள இருப்பதுதான் நமக்கு பலனே கிடைக்கிறது. நான் மகிழ்ச்சியோட இருந்தாலே எனக்கு அது பலனாக இருக்கும். இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இன்னொரு இடத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு பலன் கிடைக்கிற. மகிழ்ச்சி வந்துட்டாலே அவனுக்கு வியாதியே வரல. வேதம் இன்னொரு இடத்துல கூட சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து தான். மகிழ்ச்சியா இருப்பதே மனிதனுக்கு மருந்து. எந்த பிரச்சனையும் வராது.
அப்ப மகிழ்ச்சியை தான் நாம் வாழ வேண்டும். அப்ப மகிழ்ச்சியோட எப்படி வாழ்றது? ஒரு குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இப்படி வறுமை இருக்குது, ஃபீஸ் கட்டணும், இப்படி எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது, வாடகை கட்டணும். இப்போ அது ஒரு நாள் இப்பதான் பிரச்சனை. நம்ம ஓனர் வாடகை கட்டுவானா, கேட்பாரா, கேட்க மாட்டாரா, நம்ம கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா, இப்படி ஒரு குழப்பத்தோட கூட இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுது, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உங்களுடைய பலனே. நம்முடைய பலனே அதுதான். நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலே நமக்கு மருந்து அதுதான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற இந்த தெருவில் ஒருத்தவங்க எப்பவுமே சிரிச்சுனே இருப்பாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே அவங்க சிரிச்சுட்டே தான் இருக்கும். குப்பை கொட்ட போனாலும் சரி, வந்தாலும் சரி, அவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் 1000 இருக்கலாம், உள்ளுக்குள்ள 1000 இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளியில பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்மைல் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நான் அடிக்கடிக்கு பாசமையில சொல்லிக்கிறேன், அவங்க வேறு எப்பவுமே சிரிச்சுனே இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நமக்கும் ஒரு சிரிச்சுனே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா எங்க இருக்க முடியாது. நம்ம மகிழ்ச்சி காண்பிக்கிறார். மகிழ்ச்சி தான் மருந்தாக இருக்கு. இன்னொரு இடத்துல ஒரு மகிழ்ச்சியை காண்பிக்க எல்லாருக்கும் தெரிந்த ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17 வசனத்தை படிக்கலாம். இந்த ஆபகுக் எங்க இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் மகிழ்ச்சியோட கூட இருக்க வாழ பழகி கொள்ளுகிறேன் என்று நான் படிக்கின்ற பொழுது படிக்கலாம். இன்னொரு வசனம், அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதான் எல்லாத்தையும் இழக்கின்ற பொழுது நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்ற ஆபத்துக்குள்ள சொல்லப்படுது. எல்லாம் இழந்தா இங்க நம்ம ஒரு வேளாண் இல்லை, மாடு இல்லை, செடி இல்லை, வியாபாரம் இல்லை, பிசினஸ் இல்லை, விவசாயம் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தோடு கூட இருந்தாலும் எதுவுமே இல்லைன்னா கூட நான் மகிழ்ச்சியோட கூட இருப்பேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லி, எல்லாத்தையும் இழந்தா கூட நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவம் யாருக்கு வரும்? ஆணுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வரும். நிறைய பேர் என்ன நடந்தாலும் இவங்க இவ்வளவு மகிழ்ச்சியா, இவ்வளவு ஹாப்பியா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மள பார்ப்பாங்க. என்ன வருமானம் இல்லை, வசதி இல்லை, சாப்பிடல, ஆனா ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப பார்க்கறதுக்கே இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்மள பார்க்கிறவங்களுக்கே தெரியும். அது ஏன் நடக்குதுன்னா ஆண்டவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியா நம்ம சொல்ல முடியல, நமக்கு சொல்ல முடியல, ஐயோ இது இல்லையே அது இல்லையே நம்ம சொல்லிட்டு இருக்கானா, நான் எது இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியோட இருப்பேன். ஞாபகம் 3:18 அப்படி அழகா சொல்லி, என் ரட்சிப்பின் தேவனை களி கூறுவேன். அடுத்த வசனத்தோட கூட நம்ம ஆண்டவருக்குள்ள நான் களி கூறுவேன், மகிழ்ச்சியோட ஆண்டவருக்குள்ள தான். இது நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு தான். யாரையும் நம்முடைய மகிழ்ச்சியை யாரிடத்துலயோ நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது அது எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்குள்ள நாம் இருக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்குள்ள அதை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், காண்பித்துக் கொள்ள வேண்டும். சொல்லலாம், நம்ம ஒன்ன சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், எது இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் சும்மா சொல்லுவோம். இந்த மாதிரி சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போடுவாங்க, சம்பளம் தருவீங்களா தர மாட்டீங்களா 10 வாட்டி கேட்போம். என்ன சொல்ல என்ன சொல்றோம், இந்த மாதிரி சம்பளம் இருக்குமா இல்லையான்னு தெரியலப்பா, அப்படியாயா கொஞ்சம் சொல்லிக்கிறது. இந்த மாசம் எதனா இருக்குமா தெரியலப்பா அப்படி சொல்லும்போது நமக்கு மூஞ்சி சொல்றது சும்மா, நம்ம மழைய சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், எது இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சொல்லிக்கலாம், சும்மா வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். ஆனா இருக்க முடியுமா? முடியல. ஆனா 4 பிள்ளைகள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதம் அவிதமாகத்தான் எது எல்லாமே இழந்து போனாலும் நான் ஆண்டவருக்குள்ள களி கூறுவேன், ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன், ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன் என்பதை அவர் சொல்லுறாரு. இன்னொரு ஒரு வார்த்தை தான் இந்த வசனத்தை நான் தேடி கண்டுபிடிக்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுறதுன்னா 1 நாளாகமும் 1 Chronicles 16 chapter 16 verse 27. இந்த வார்த்தை விதமாக 27 2 இந்த 2 மட்டும் போட்டிருக்கு, படிங்க. 27 வசனம் 27. 1 Chronicles chapter 16 verse 27. இந்த வார்த்தை இந்த இடத்துல ஒரு காரியம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. நம்ம எங்கே ஒருவேளை அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமா, அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறோமா? நம்ம ஒரு சில நேரங்கள்ல இப்போ அவருடைய ஸ்தலம் என்ன பண்ணி வச்சிருக்குது, ஸ்தலம் மட்டும்தான் ஒரு சமூகம் நம்ம கூட தான் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல 8ஆம் தேதியிலிருந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்றான். இப்படி ஆளாளுக்கு ஏதோ ஒரு சில 8ஆம் தேதியில ஏன் 7ஆம் தேதி தரக்கூடாதா, அடுத்த வாரம் நம்ம போகலான்னு நினைச்சோம். காலையில் அதுல இருந்து தான் ஓடிட்டு மாற்றி மாற்றி சேனலை பார்க்குறோம். அதுவும் உத்தரவு வரும் வரை காத்துக்கணுமா? இவ்வளோ நாளாக காத்துட்டானே இருக்கிறோம். என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில், அவருடைய ஸ்தலத்தில் நான் மகிழ்ச்சியோட கூட இருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அங்கே இருக்குது. அங்கே போய் தேடலாம். சிலர் வந்து நிறைய பேருடைய போராட்டம், எப்போயா என்னுடைய பிரச்சனை கொண்டு வந்து சபையில ஊற்றுவேன், அதை கொட்டுவேன், சொல்லுவேன், அழுவேன் அப்படின்னு சிலருடைய வேண்டுதல் இப்படி இருக்கு. சபையில வந்து அது அவர்களுடைய ஃபீல், அவங்களுடைய நினைப்பு. இது மட்டும் எல்லாருக்குமே அது நமக்கு இருக்கு. சபையில வந்து நம்முடைய பிரச்சனையை கொட்டினா ஒரு ஆறுதல், ஒரு பிரச்சனை தீருது அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குள்ள அவருடைய சமூகம். ஆனால் அவருடைய சமூகத்திலையும் அவருடைய சபையிலையும் அவருடைய ஸ்தலத்திலையும் மகிழ்ச்சி இருக்கிறது. அதை உணரும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த ஒரு நாளை நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒப்புக் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 12 மணிலிருந்து ஒரு 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் ஒரு ப்ரேயர், எல்லா சபைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் பண்ண போறோம்னு தெரியல. பண்ண நல்லா தான் இருக்கும். தேசத்தினுடைய நன்மைக்காக, நன்மைக்காக அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு 4-5 போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமா போட்டிருக்க. ஒவ்வொருடைய மகிழ்ச்சியும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய மகிழ்ச்சியும் அது அவங்களுடைய பர்சனலான லைஃப். என்ன கேட்டா என்னுடைய மகிழ்ச்சி வேற, உங்களை கேட்டா உங்களுடைய மகிழ்ச்சி வேற, எல்லாருக்குமே. ஆனா ஒட்டு மொத்தமா ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான அவருடைய ஆசை, விருப்பம் எல்லாமே விதவிதமா இருக்கும். அது அவங்களுடைய, ஒருத்தர் மழையில நனையணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஆசை, அது அவங்களுடைய விருப்பம், அது அதுலதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி, அதுதான் அவங்களுடைய நினைப்பு, அது அவங்களுக்கு தான். அது எல்லாத்தையும் ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கும்போது எல்லாத்தையும் கிடைச்சிது. அது இப்போ பவர் பாயிண்ட் பண்றதா கிடைக்கும் போது இதுக்கு தனியா இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. சிலது அப்படியே ஆடி பாடி குதிக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. அப்படியே இருட்டில் இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. நான் அப்படிதான் இருப்பேன், அப்படி சைக்கிளில் போகிறது தான் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு. இந்த மாதிரி குடும்பத்தோட இப்படி என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சி. சில நிகழ்வுகளில் பங்கு பெறணும் அப்படின்றதும் அவருடைய மகிழ்ச்சி தான். இப்படி இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், லைஃப்ல நம்ம மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். சில பொருட்களை பார்த்து விளையாடுறதுக்கான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் மகிழ்ச்சி அடைவது தான் நம்முடைய இது. சாப்பிட்றது கூட ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதை விரும்பி சாப்பிடும்போது அது ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம கொடுக்கும்போது கூட அதுல மகிழ்ச்சி இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு எகிரி குதித்து கூட நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம், அல்லது உதவி செய்வதில் கூட நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி மழையில நனையும் போது கூட அவர்களுடைய மகிழ்ச்சி நம்ம சில காரியங்களில நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்தால் ஒவ்வொருத்தரும். ஆனா எப்பவுமே நம்ம மழையில நனைஞ்சிட முடியாது, எப்பவுமே நம்ம சாப்பிட முடியாது, எப்பவுமே ஓடிட்டு முடியாது, எப்பவுமே குதிச்சுட்டு முடியாது, எப்பவுமே விளையாட்டு முடியாது. இது எல்லாருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில அது அப்படியே வந்துட்டு போகும். இந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், அல்லது நம்ம மட்டுமே அனுபவிக்க முடியும். உண்மையானதோடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சிறப்பான காரியம். ஆண்டுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதுதான் அவருடைய ஆண்டுடைய பிள்ளைகள் சிறப்பான காரியமே அதுதான் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை அதே 12வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லுதுன்னா அதே தான் படிக்கலாம். யாராவது பிரசங்கி 3:12 படிக்குமா? மகிழ்ச்சியா இருப்பதும் சாதாரண விஷயம் இல்ல. உயிரோட எவ்வளவு நாளைக்கு உயிர் இருக்குதோ அது வரைக்கும் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்பதை அறிந்திருக்கிற. இங்கே இந்த பகுதியில் நம்ம அடுத்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அது சிறப்பானது என்ன, மனுஷனுக்கு அல்லது மனிதர்களுக்கு சிறப்பானது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த பிரசங்கி சொல்லுகின்ற பொழுது, நன்மை செய்யறது தவிர வேற எந்த நன்மையும் இல்லை. ஒரு மகிழ்ச்சியா இருப்பது மற்ற மனுஷனுடைய வேலையல்ல, மகிழ்ச்சியா இருப்பது. அதே வண்ணமாக நன்மை செய்வது, நன்மை எவ்வளோ ஏராளமா இருக்கு. அதனால நமக்கு நன்மை செய்யறோம், நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மை மனிதர்களும் அதை நன்மை செய்யணும். எங்கேயா நன்மை செய்யறது, என்ன
இருக்குது? நான் நன்மை செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும், எதை செய்ய முடியும்? ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. பல வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. வேகமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையை நாம் படிக்கலாம். லூக் சாப்டர் 6 verse 27 எவ்விதமாக சொல்லுகிறதுனால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவருக்கு ஆண்டவர் நேரடியாகவே சொல்லுகிற ஒரு வார்த்தை படிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னன்னா, எனக்கு செவி, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற எனக்குன்னா எனக்கு இல்ல, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுறது என்ன அப்படின்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம் தான், படிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சத்துருக்களை நேசிப்பதும் நம்முடைய பகைக்கிறவர்களுக்கு, இங்க வார்த்தை என்ன ஆழமாக இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்னா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நாம் நன்மை செய்கிறவர்கள் தான், ஆனா இங்க பகைக்கிறவர்களுக்கு நன்மை. நம்ம செய்யற நன்மையே பிடிக்க மாட்டேங்குதுன்னா அவங்க தான் நம்ம பகையாளி. வேற யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். நன்மை செய்யறத தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பகையாளி. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம செய்யற நன்மை அது நமக்காக இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அவங்க பகையாளி. அவங்களுக்கும் நன்மை செய்யும். இங்க அதுதான் நம்ம பகைக்கிறவர்களுக்கு, இது பெரிய காரியம் தான், பெரிய விஷயம் தான். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது தான் நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் சிறப்பானவர்களாக இருக்கிறோம், சிறப்பானவர்களாக செய்கிறவர்களாக இருக்கிறோம். நன்மை செய்கிறவர்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை. இன்னொரு வார்த்தை படிக்கலாம் வேகமா. ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 7 verse 18. இந்த இடத்துல I know that in me well no good things that is in my flesh well no good things for to will the present with me but how to perform that which is good I found out. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனா அது என்கிட்ட இல்லை. அப்படிதானே இருக்கு. எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நான் செய்யலாம்னு இருக்கு, ஆனா அது இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள அதை மாம்சத்துல நன்மை இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா அதை தெரிஞ்சிருக்கிறேன். நல்லா இங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரியல, எப்படி நம்ம புரிஞ்சுட்டு போறோம் தெரியல. ஆனா இங்க அவர் சொல்ற ஒரு காரியம் ரோமர்ல நமக்கு 7ஆம் அதிகாரம் 18வது, எனக்கு என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனா நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு என்ன இருக்குதான், எனக்கு விருப்பம் இருக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல எனக்கு இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்லுங்கன்னா, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஒருவேளை எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ எப்படி எடுத்துக்கிறோமோலாம் தெரியாது. இங்க எனக்கு என்ன இருக்கிறது, ஆனா என்னிடத்துல நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்ப இல்லாத நம்ம எப்படி செய்ய முடியும்? ஒருவேளை இல்லைன்னா இருப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம், அதை தேடிக்கொள்வோம். வேத வார்த்தை அழகாக சொல்லுகிறது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருக்கிறது. இந்த வார்த்தை கடைசியில் சொல்லிதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு என்ன இருக்குது ஆனா என்னிடத்துல இல்லையே. எண்ணம் எனக்கு இருக்குது, நன்மை செய்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, ஆனா எனக்குள்ள அந்த எண்ணம் இல்லையே, என் நன்மை இல்லையே. எண்ணம் இருக்குது ஆனா இல்லையே. சொல்றேன், என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தா அப்படியே நான் கொடுத்துருவேன். எண்ணம் இருக்குது ஆனா இல்லையே. பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் இல்லையே. ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுத்துருவேன், இல்லையே. 10 ரூபாய் இருக்குது எண்ணம். நிறைய பேருக்கு நிறைய நிலைகள்ல நம்ம கிட்ட இல்லை, ஆனா எண்ணம் மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம காரியத்தோடு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா நான் செஞ்சிருவேன், இருந்தா நான் கொடுத்துருவேன், இருந்தா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இல்லை. இருந்தா கொடுத்துருவோம், இருந்துட்டா நம்ம அப்படியே கலருவோம். நைஸா செய்ய வேண்டிய இடத்துல நம்ம செய்ய மாட்டோம், அப்படியே போயிடுவோம். ஒருவேளை இங்க கொடுக்கலாம், அப்படி செய்யலாம், நம்மகிட்ட இருந்துதான் இருக்குது நமக்கு தெரிஞ்சாங்கன்னா இல்லவே இல்லைன்னு சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் தான் நம்ம 2ஆம் வேதபாடமாக படிக்கப்பட்ட அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் படிக்கின்ற பொழுது இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருக்கும். ஏன் இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுது ஞாபகம்? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகும். ஏன்னா சில நேரம் நன்மை செய்யும்போது ஏற்கனவே முதல்ல சொன்னது போல நன்மை நம்மளாலதான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி நம்ம நன்மை செய்யும் பொழுது நம்மளாலதான் இவங்க வாழ்றாங்க, ஆனா நம்மளை விட நன்மை நிறைய செய்யறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட இருக்கிற சில கேஸ்லாம் போயிடும். இல்லைன்னா நீ ஏன் செய்கிற, நீ எதுக்கு செய்கிற, நீ வாங்குறதே 10-5, நீ வாங்குறதே இதுதான், நீ சம்பாதிக்கிறதே இவ்வளவுதான், நீ எதுக்கு நன்மை செய்யற, நீ எதுக்கு உதவி செய்யற,
நீ எதுக்கு கொடுக்குற இப்படின்னு சொல்லியே நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அது நம்மளை நன்மை செய்ய விடாதபடி தடை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணு தடை பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க அங்க நின்று போயிடுவாங்க. இதுதான். ஆனாலும் ஆண்டோட வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அதுதான் நம்ம மனிதனுடைய சிறப்பு. அதுதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் மகிழ்ச்சியா இருப்பது மட்டுமல்ல, நான் சிறப்பாக இருப்பதற்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். விளையாட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் செய்வேனா தெரியல. ஒருவேளை என் நன்மை செய்கிறதுனால என்னை துன்புறுத்துறதால என்னை தொல்லை பண்றாங்களான்னு தெரியாது. நான் செய்யற நன்மை ஒருவேளை மற்றவங்களுக்கு பகையா மாறுதாங்களான்னு தெரியாது. ஆனா நான் நன்மை, எனக்கு எது நன்மைன்னு தெரியுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லு. நமக்கு தெரியும் எது நன்மைன்னு தெரியும், எது நல்லதுன்னு தெரியும், எது நலமானது நமக்கு நல்லாவே தெரியும். அது நல்லதுன்னு தெரிஞ்சு அதை செய்யுங்க. அதனுடைய பலன்லாம் நமக்கு தெரியாது. யாரோ எங்கேயோ ஒருத்தர் நம்மளால நன்மை பெற்றிருப்பார்கள். அதுதான் நம்ம சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்பது. 3 யோவான் 1வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, 1ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்தை நாம் படிக்கும்போது, 3 John chapter 1 verse 11, அந்த இடத்துல பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் மட்டுமல்ல, பார்க்கிறவங்க அல்ல, மற்றவங்க மட்டும் இந்த உலகமே சொன்னோம், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அவர் சொல்வார். ஏன் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கிறார். யார் ஒருத்தர் நன்மை செய்யறாங்களோ அவங்க தேவனால உண்டாயிருக்கிறார். நமக்கு எவ்வளவோ தீங்கு செய்ய நினைப்பாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, இப்படியே தான் நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் அவர்கள் தான் நன்மை செய்வார்கள். நன்மை செய்கிறவர்கள் தான் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்ன செய்கிறோம், தேவனை காணவில்லை என்பதை நாம் படிக்க முடியும். இவருக்கு இந்த வேலையில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நான், சிறப்பானது எது என்று தேடி பார்க்கிற நீங்கள் நான், அது சிறப்பானதாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நீங்கள் நானும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அல்லது எதற்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த வேலையில் ஒருவேளை நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக, அல்லது நன்மை எதிர்பார்க்கிறவர்களாக, அல்லது நன்மையை தடை செய்கிறவர்களாக, அல்லது நன்மையை யோசிக்கிறவர்களாக, எப்படிப்பட்ட இடத்துல வேணாலும் நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதனது காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் அவர் செய்திருக்கிறார். அதை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த மனிதனும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதை செய்தவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வேலையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய குடும்பத்தாரே, ஒரே ஒரு 5 நிமிடம் என்ற ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அது ஆடியோ இல்லாமல் போட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், கட் பண்ணி பார்த்தேன், அது எடுக்க முடியல. இருந்தாலும் சப்டைட்டில் அதில் வருது. அது யூடியூப்ல தான் எடுத்தது, ஒரு நீங்கள் கூட போய் பார்க்கலாம். டைட்டில்லாம் கட் பண்ணிட்டு வரும், அந்த நிகழ்வு மட்டும் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ பாருங்க. அது ஒரு வேலை இன்றைக்கு நான் நன்மை செய்கிற பிள்ளைகளுக்காக அது ஆயத்தம், அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காசெல்லாம் இல்லை, போ. நானா இதோ பாப்பாவை பஸ் ஏற்றிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என்ன விஷயம்?
இப்போ நன்மை தேவைப்படுகிறது. ஆபீஸுக்கு போய் ஏன்பா இந்த செருப்பு கொஞ்சம் தச்சு கொடுப்பாங்க. யோ உங்ககிட்ட ஏன் சொல்றேன், காது கேட்காதா? செருப்பை தச்சு கொடு. பெரிய சார் கேட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. யோ எதுக்கு 5 நிமிஷம்? சும்மா தானே இருக்க. இருங்க சார், ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம். இவன் கிட்ட செருப்பு கொடுத்தது நம்மள செருப்பால அடிக்கணும். இப்பதானே வந்தேன், அதுக்குள்ளேயே கால் பண்ணுவேன். சரிம்மா, நான் தான் பண்றேன்னு சொன்னேன்ல. எத்தனை வாட்டி சொல்றேன் பண்றேன்னு? ஒரு 5 நிமிஷம் இருமா. சரி, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. தம்மச்சா தங்க அப்படிமா என்ன? பேசாம இங்க இருக்க யார்ட்டாச்சும் கேட்டுருவோமா? தண்ணி ஐயோ வசந்திச்சோ. சரி, ஆபத்துக்கு பணம் இல்லை, தூக்கிடுவோம். ஐயோ, காசு கொடுத்தா வாங்கணும் போலயே. தண்ணியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அஞ்சு நிமிஷம் கழிச்சு குடிச்சிருக்கலாமே. போன்ல அம்மாவா? ஆமா சார், சும்மா நெய்ங்காங்க சார். ஏதோ டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணுமா, அதுக்கு இத்தனை போனா சார்? 5 நிமிஷத்துல என்ன சார் ஆக போகுது? ஈரா போகுது. ஏன்பா போகாத? நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கதான் ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேஸ்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஒரு லாரியும் பஸ்ஸும், எவ்வளோ பேர், பெரியவங்க, குழந்தைங்க, இன்னும் சொல்ல போனா அந்த பஸ்ல போன சில பேர் தவிர யாருமே பிடிக்கல. எல்லாரும் ஸ்பாட்டும். நானும் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் விளையாட்டா இருந்துட்டேன். ஆனா அந்த 5 நிமிஷம் நான் என் வாழ்க்கையை தலைவிட வந்தேன். அதனால வந்துச்சு. அன்னைக்கும் இதே மாதிரி தான் எங்க வீட்லயும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க. நானும் எப்பவும் போல 5 நிமிஷம் கத்திட்டு இருந்தேன். போனேன், போய் புக் பண்ணேன். நான் லேட்டா போனதுனால ட்ரெயின்ல புக் பண்ண வேண்டியதுதான், பஸ்ல புக் பண்ண வேண்டியதா போச்சு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பஸ் தான் இன்னைக்கு ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆன பஸ். எனக்கு இருந்த என் அம்மா, என் அப்பா, என் தம்பி எல்லாரும் அந்த ஆக்சிடென்ட்ல அன்னைக்கு மட்டும் 5 நிமிஷம் கேட்காம அப்பவே போயிருந்தேன்னா பஸ்ல புக் பண்ணிருக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. என் வாழ்க்கையே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் இது ஒரு ஆக்சிடென்டா தான் தெரியும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொலை. அதுவும் நானே இந்த கொலையை செஞ்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட சோம்பேறித்தனம் தான். என்னமோ கேட்டியே 5 நிமிஷம் நாள என்ன ஆயிட போகுதுன்னு. என்ன வேணாலும் ஆகலாம்.
கேட்கறது தப்பு இல்லை, ஆனா அது நம்மளோட சோம்பேறித்தனத்தினால இருக்கப்படுது. இனிமேலாவது ஆட்டோ சொல்ல போனா பஸ்ல போகும் சில பேரை தவிர யாருமே பார்க்கல. அஞ்சு நிமிஷம் கேட்ட அஞ்சு நிமிஷம்னா இனிமேல் இல்லை. ஸோ இந்த ஒரு வேலை யார் மனதையும் புண்படுத்தாங்க அல்ல, அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. எனவே இந்த நிகழ்வில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு வேளை இன்னைக்கு செர்மனுக்கு அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அதை செய்யணும், செய்யலன்னா பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நிலைமை. அங்கே பலவிதமான நிகழ்வை நாம் நடந்ததை நாம் பார்க்க முடியும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடத்தில் கொடுக்கின்ற பொழுது, அல்லது ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது சிறப்பானது எது என்பதை நாம் தேர்வு செய்கின்ற நிலையில நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதுதான், அதோடு கூட நாம் நன்மை செய்வதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு இந்த வேலையை என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஆண்டோடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த இடத்துல நன்மை இல்லை, நன்மை செய்ய முடியல என்று நாம் நினைக்கிறோமா? நன்மை செய்வதற்கான திராணியை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டோடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் ஆண்டுடைய ஸ்தலத்தில் இருக்கின்ற பொழுது, அல்லது ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியாகவே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களை தேடி வரலாம், அல்லது நீங்கள் தேடி செல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நாம் இருந்து கொள்ளலாம். எதையும் நன்மை செய்வதற்காக நாம் தள்ளி போடக்கூடாது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த வேலையில அதை நினைவோடு கூட நம் ஆண்டவரிடத்துல நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். சிறப்பானவைகளை நாம் செய்ய ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பதாக நாம் துதித்து பாடிட காத்திருமே என்ற பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது காணிக்கை நாம் படைக்கலாம். இந்த நாளில துதித்து பாடிட காத்திருமே என்ற பாடலை நாம் பாடலாம். நம்முடைய பாடல் புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் 271. நம்முடைய பாடல் புத்தகத்துக்கு 271. எழுந்து நின்று நாம் பாடல் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை படைக்கலாம். துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலில் நாம் பாடுவோம். ஒரு சிறு சன்னங்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிழ்ப்போம். 271. Thank
வேளையில நாம் இறுதியாக ஜெபம் செய்வோம். எப்போதும் அவர்கள் நமக்கு இறுதி ஜெபத்தை ஏற்படுப்பார்கள். அதே வண்ணமாக நாளை காலை நமக்கு 6:30க்கு நம்முடைய திருச்சபை ஆராதனை நடைபெறும். வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலை டுமாரோ மார்னிங் 6:30 வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும் என்பதை சபையாருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு பின்பதாக அறிவிக்கப்படும். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது இறுதியாக ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் தேவனே, மீண்டும் உடைய கருத்திற்குள்ளாய் எங்களுடைய எல்லா நினைவுகளையும் உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனாலே ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனாலே உம்முடைய மகிமையின் கரம் எங்களுடைய இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசப்பட்டிருக்கிற உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள எந்த சூழ்நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நாங்கள் தவறு விடாதபடியும் தவறுகளை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாம்சமான சரீரம் இந்த சத்துருனுடைய தந்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நாங்கள் அநேக வேளையில் இந்த வேளையில் நாங்கள் கேட்ட செய்தி எங்கள் உள்ளத்தில் இந்த இடத்துல எங்களுக்கு தோன்றலாம், இனி நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி. ஆனால் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், எங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்பொழுது நாங்கள் தவறு போகிறதையும் தவறான காரியங்களை செய்கிறதையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நீர் மாத்திரமே எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து எங்களுக்கு நன்மையானது மாத்திரமே செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா இருக்கிறோம். உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில சுவாமி, இந்த இணையதளத்தின் வழியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாகும். இந்த இடத்திலையும் நேரலிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தா ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாக. என் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இன்னும் நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தரலாம். துதிய கன மகிமோடு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாய்க்கும் மீண்டும் சதா காலங்களில் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் ஸ்தோத்திரத்தோட புறப்பட்டு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும்